அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அறிவோம் இணைவோம். நம்ம எல்லாருமே அறிவியல் படிச்சிருப்போம் பள்ளிக்கூடத்தில். எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் 2ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் நான் அறிவியல் படிச்சிருக்கேன். அறிவியலில் நான் கேள்விப்பட்ட பேர்கள் எல்லாமே நியூட்டன், கலீலியோ, மெகல்லன், கோப்பர்னிக்கஸ், ஆர்க்கிமிடிஸ், பாஸ்கல், பித்தாகரஸ், ஐன்ஸ்டீன், மார்க்கோனி, எடிசன், டார்வின், மேரி கியூரி. இதெல்லாம் படிக்கிறப்போ எனக்கு என்ன தோணுன்னா, அறிவியல்னாலே ஐரோப்பாவும் அமெரிக்காவும் தான் போல இருக்குது. நம்ம நாடுனா சமயச் சடங்குகள், சமுதாய பிரச்சனைகள், மூட நம்பிக்கைகள், அப்புறம் வறுமை, இதுதான் நம்ம நாடு அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். அதில் என்ன எழுதியிருந்ததுனாக்க, அரபிக் நம்பர்ஸ்னு நம்ம படித்தோம் இல்லையா, அதெல்லாம் ஆக்சுவலி இந்தியாவில் தோன்றின நம்பர்ஸ் தான். அரேபியன்ஸ் தான் இங்கே படிச்சுட்டு அப்புறம் ஐரோப்பியாவுக்கு போய் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு படித்தேன். அப்புறம் பித்தாகரஸ் தியரம் நம்ம படித்தது எல்லாமே நம்மளோட இலக்கியத்தில் போதாயனருங்கிறவர் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணது அப்படிங்கிறத படித்தேன். அப்போது இந்தியாவிலையும் அறிவியல் வளர்ச்சி இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆர்வம் வந்துச்சு. அப்புறம் நான் தொடர்ந்து படிக்கிறப்போ நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. நம்மளால் இந்தியாவோட அறிவியல் வளர்ச்சியை ஆதாரத்தோடு நிரூபிக்க முடியுமா? அது எப்படி இந்த உலகத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக முடியும். இன்றைக்கி நாம் ரிக்வேதத்திலேருந்து இந்தியாவோட அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆதாரத்தோட. ஏன் ரிக்வேதத்துலேருந்து பார்க்கணும்? அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ரிக்வேதம் தான் நம்ம உலகத்திலேயே இருக்கிற பழமையான நூல். அது மாற்றம் இல்லாமல் இவ்வளோ 1000 ஆண்டுகளாக நம்மள்கிட்ட பாதுகாக்கப்பட்டிருக்கு. இதே பார்த்திங்கன்னா ராமாயணமும் மகாபாரதமும் அப்படி சொல்ல முடியாது. காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றம் அடைஞ்சிட்டே வந்திருக்கு. ஆனால் ரிக்வேதத்தில் மாற்றமே இல்லாமல் பாதுகாத்துருக்காங்க. ரிக்வேதத்தோட காலகட்டத்தையும் நம்ம ஓரளவு யூகிக்க முடியும். சுமார் 6000 பிசியிலேருந்து 3000 பிசி வரைக்கும் இது இயற்றப்பட்டிருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியும். இப்போ நம்ம ரிக்வேதத்தில் இருக்கிற அறிவியல் கருத்துக்கள் மற்றும் தொழில்நுட்பம் என்னன்னு பார்க்கலாமா? முதல்ல முக்கியமான விஷயம் என்ன பார்க்கணுன்னா, நம்பர் சிஸ்டம். இந்தியாவில் தான் முதல்ல டெசிமல் நம்பர் சிஸ்டம், அதாவது தசமஸ்தானம் அப்படின்றது தோன்றியிருக்கு. பெரிய பெரிய நம்பர்ஸ் வரைக்கும் இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. பார்த்திங்கன்னா ரிக்வேதத்தில் 2வது மண்டலத்தில் ஒரு மந்திரத்தில் 20, 30லேருந்து ஆரம்பித்து 70ங்கிற நம்பர் வரைக்கும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னொரு மந்திரத்தில் 80, 90, 100 ஆகிய நம்பர்கள் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. 100ங்கிற நம்பரை சதேன அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதை தான் நம்ம இப்போ கூட சதம்னு சொல்கிறோம்ல. அப்புறம் இன்னொரு மந்திரத்தில் பார்த்திங்கன்னா 100,000, அதாவது 1,00,000 அப்படிங்கிற வேல்யூ மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. சதேன சஹஸ்ரம் அப்படின்னு இது சமஸ்கிருதத்தில் குறிப்பிடுறாங்க. அப்புறம் 0 பற்றின குறிப்பு கூட இருக்குது. 1வது மண்டலத்தில் பார்த்திங்கன்னா ஷூனே அப்படிங்கிற வார்த்தை மூலம் 0வை டினோட் பண்ணுறாங்க. எதுவுமே இல்லாததுங்கிற அர்த்தத்தில் இங்கே யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. இதுதான் இப்போயும் சூன்யம்னா 0வை நம்ம குறிக்கிறோம்ல, தமிழில் கூட அந்த வார்த்தை இருக்குது. ஸோ இதன் மூலம் ரிக்வேத காலத்திலேயே டெசிமல் நம்பர் சிஸ்டம், 0, அப்புறம் 1,00,000 வரைக்குமான நம்பர்களை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு நம்மளோட முன்னோர்கள் தெரிஞ்சிருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். இதே பார்த்திங்கன்னா ஐரோப்பாவில் ஒரு 800 ஆண்டுகள் வரைக்கும் முன்னாடி கூட ரோமன் நம்பர்ஸ் தான் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ரோமன் நம்பர்ஸில் மேக்ஸிமம் நம்பர் எது தெரியுமா நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ண முடியும்? 3999. ஏன்னா அதில் ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு எழுத்து வடிவம் கொடுத்துருப்பாங்க. 5னா வி, அப்புறம் 10னா எக்ஸு. இதே மாதிரி ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு எழுத்து வடிவம் கொடுத்ததுனால அவங்களால பெரிய நம்பர்கள்லாம் ரெப்ரசன்ட் பண்ண முடியாது. அடுத்தது நம்பர் சிஸ்டத்துக்கு அடுத்தது பார்த்தோன்னா 1வது மண்டலத்தில் சக்கரம், அந்த சக்கரத்துக்குள்ள ஸ்போக்ஸ்னால் நான் தமிழில் ஆரம்னு சொல்லுவோம் இல்லையா, அதை பற்றிலாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 5 ஸ்போக்ஸ் உள்ள ஒரு சக்கரம், 360 ஸ்போக்ஸ் உள்ள ஒரு சக்கரம், இப்படிலாம் வருது. இதன் மூலம் இவங்களுக்கு பேசிக் ஜாமெட்ரியோட ஐடியா இருந்துச்சுன்னு நம்மளால் சொல்ல முடியும். 3வது அறிவியல் கருத்து ஒன்று பார்க்கணுன்னா, இது 1வது மண்டலத்தில் வருது. நீர்நிலைகளில் இருக்கிற தண்ணி ஆவியாகி மேகமாகி திரும்பி மழையாக பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக 2 மந்திரத்தில் வர்ணிச்சிருக்காங்க. இது 164வது சூக்தத்தில் இடம்பெற்றிருக்கு. கணக்கு அறிவியலுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு ஃபீல்டுன்னு சொல்லணுன்னா வானவியல் தான். அந்த காலத்தில் நம்மளோட ரிஷிகள் நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க வானவியலில். 5வது மண்டலத்தில் பார்த்திங்கன்னா அத்திரிங்கிற ரிஷி சூரிய கிரகணத்தை பற்றி குறிப்பிடுறாரு. சூரியனை ஸ்வரபாகுங்கிறது முழுங்கிடுச்சு, அதனால் உலகமே இருட்டானது, மக்கள் பயப்பட்டார்கள்னு அவங்க குறிப்பிடுறாங்க. அப்புறம் 1வது மண்டலத்தில் ஒரு மந்திரத்தில் பார்த்திங்கன்னா
சந்திரன் சூரியனோட ஒளியை தான் பிரதிபலிக்குதுங்கிறத உண்மையை சொல்லியிருக்காங்க. அப்புறம் 10வது மண்டலத்தில் பார்த்திங்கன்னா மக நட்சத்திரம், பூரட்டாதி, உத்திரட்டாதி மற்றும் பூச நட்சத்திரத்தெல்லாம் பற்றின குறிப்பு இருக்குது. இப்போ வந்து நம்ம 27 நட்சத்திரம் புழக்கத்தில் இருக்குது. ஆனால் எல்லா நட்சத்திரம் பற்றியும் குறிப்பு ரிக்வேதத்தில் இல்லை. அட்லீஸ்ட் ஒரு 4லேருந்து 5 நட்சத்திரங்கள் குறிப்பு இருக்குதுன்னு நம்மளால் சொல்ல முடியும். இந்த வானவியலோடு சேர்ந்து தான் இன்னொரு முக்கியமான டெவலப்மெண்ட்டான கேலண்டர் சிஸ்டம் உருவாயிருக்கு. நீங்கள் என்றைக்கானு யோசித்து பார்த்துருக்கீங்களா? உலகத்தில் எவ்வளவோ கண்ட்ரிஸ், எவ்வளவோ சிவிலைசேஷன் இருக்குது. ஆனாலும் இன்றைக்கும் கூட எல்லா நாட்டிலையும் வாரம்னா 7 நாள், மாதம்னா கிட்டத்தட்ட 30 நாள், வருஷம்னா 360 நாள்னு ஃபாலோ பண்ணுறோம். இது எங்கேருந்து ஆரிஜினேட் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இந்தியாவிலேருந்து தான். ரிக்வேதத்தில் இதுக்கான தெளிவான ரெஃபரன்ஸ் நம்மளால் பார்க்க முடியுது. ரிக்வேதத்தோட 1வது மண்டலத்தில் பார்த்திங்கன்னா தீர்க்கதமஸுங்கிற ரிஷி 12 ஸ்போக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 12 மாதங்களை குறிப்பிடுறாரு. துவாதக்ஷாரம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. அப்புறம் 760 720 பகல் இரவு ஜோடிகள் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறாரு. சப்த சதானி விஷந்தின்னு 720 டிவைடட் பை 2 பண்ணிங்கன்னா 360 நாட்கள் அப்படிங்கிறது தான் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. 720 பகல் இரவு ஜோடிகள் அப்படின்னு. இன்னொரு மந்திரத்தில் பார்த்திங்கன்னா 360 நாட்கள் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு. இன்னொரு மந்திரத்தில் அதே மண்டலத்தில் பார்த்திங்கன்னா 5 சீசன்ஸ் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் கேலண்டர் பற்றி சொல்லணுன்னா, ரிக்வேத கால மக்களுக்கு அமாவாசை, பௌர்ணமி இது எல்லாமே தெரிஞ்சிருக்கு. 1வது மண்டலத்தில் சுனக்ஷேபா அப்படிங்கிற ரிஷி எழுதின மந்திரத்தை பார்த்திங்கன்னா வருடத்துக்கு 12 மாதங்கள், துவாதச மாதம் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாரு. சில வருடங்களுக்கு 13 மாதம் அப்படின்றாரு, திரையோதச மாதம்னு. ஏன்னா இப்போ நீங்கள் சந்திரனை பேஸ் பண்ண கேலண்டரை பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கன்னடா இல்லை தெலுங்கு கேலண்டர்ஸ்லாம் ரெஃபர் பண்ணிங்கன்னா 2 வருஷத்துக்கு ஒரு டைம் ஒரு அதிக மாதம் அப்படின்னு வரும். அந்த வருஷத்துக்கு 13 மாதம் இருக்கும். ஸோ நம்ம ரிக்வேதத்தில் என்ன ப்ரூவ் பண்ண முடியும் ஈஸியானா, இவங்க வந்து சந்திரனை பேஸ் பண்ண மாதத்தை ஃபாலோ பண்ணாங்க, ஆனால் ஆண்டு வந்து இவங்க சூரியனை பேஸ் பண்ண ஆண்டை ஃபாலோ பண்ணாங்கன்னு சொல்ல முடியும். இந்த கேலண்டர் சிஸ்டம் ஃபுல்லாகவே இந்தியாவிலேருந்து தான் உலகம் முழுக்க பரவிருக்கு, நம்மளால் ஈஸியாகவே சொல்ல முடியும். ஆனால் இதில் என்னென்னலாம் இல்லை அப்படின்னு பார்த்தோன்னா, 7 நாட்களோட பெயர்கள்லாம் ரிக்வேதத்தில் இல்லை. அதே மாதிரி இந்த 12 மாதத்தோட பெயர்கள்லாம் கூட அதில் இல்லை. ஆனால் 12 மாதங்கள், 360 நாள், 7 நாட்கள், வாரம் அது எல்லாமே தெளிவாகவே குறிப்பிடப்பட்டிருக்கு. நம்ம இப்போது அறிவியல் கருத்துக்களை பார்த்தோம், கேலண்டர் சிஸ்டத்தை பார்த்தோம். அதுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்னென்ன தொழில்கள்லாம் ரிக்வேத காலத்தில் இருந்துச்சு. ஏன்னா ஒரு தொழில் வளரணுன்னா, தொழில் வளர்ச்சி அடையணுன்னா அதுக்குள்ளே அறிவியல் கருத்துக்கள் தெரிஞ்சிருந்தால் தான் அந்த மக்களால் அந்த தொழிலை செய்ய முடியும் இல்லையா? நம்ம இன்றைக்கி என்னென்ன தொழில்கள்லாம் பார்க்க போகிறோன்னா, கப்பல் கட்டுதல், அப்புறம் உலோகவியல், நெசவு தொழில், மருத்துவம், மர வேலைப்பாடு, விவசாயம். இந்த 6 தொழில்கள் ரிக்வேத காலத்தில் செழிப்பாக இருந்துச்சுன்னு நம்மளால் சொல்ல முடியும். இதுக்கு என்ன ரெஃபரன்ஸு, என்ன ஆதாரம்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கப்பல் கட்டுதலை பார்த்தீங்கன்னா 1வது மண்டலத்தில் சொல்கிறாங்க, துடுப்புகளால் இயக்கப்படும் படகு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கு. 7வது மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மந்திரத்தில் பெருங்கடலின் நடுவே கப்பலில் செல்கிறேன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கார் ஒருத்தர். இன்னொரு மந்திரம் பார்த்திங்கன்னா 1வது மண்டலத்திலே 100 துடுப்புகளுடைய படகு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்தளவு கப்பல் பயணம், படகு, கப்பல் கட்டுற தொழில் பிரபலமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்குள்ளே சயின்ஸும் டெவலப் ஆகி தான் இருக்கணும். ஒரு கப்பலோட அடர்த்தி, அது எந்த அளவு தண்ணியை வெளியேற்றுது, இதெல்லாம் பொறுத்து தான் ஒரு மிதக்கிற களத்தை வடிவமைக்க முடியும். இதை தான் நம்ம ஆர்க்கிமெடிஸ் தத்துவத்திலலாம் படிச்சிருப்போம். 2வது பார்த்திங்கன்னா உலோகவியல். ரிக்வேதத்தில் நிறைய இடத்துல தங்கம்னு ஒரு உலோகமும், அப்புறம் அயஸ்னு ஒரு உலோகமும் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. தங்கத்தினால ஆன அணிகலன்கள், போர்க்கருவிகள், கவசங்கள்லாம் பண்ணாங்கன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அயஸுங்கிற உலோகம் இரும்பாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா காப்பர் இல்லை வெண்கலமாக இருக்கலான்னு அவங்க யூகிக்கிறாங்க. ஆனால் இந்த அயஸுங்கிற உலோகத்துலேயும் போர்க்கருவிகள், அம்போட மூக்கு, அப்புறம் போர்க்கவசங்கள், ரதங்கள்லாம் பண்ணப்பட்டிருக்குன்னு நிறையா குறிப்பு இருக்குது. 4வது மண்டலத்தில், 5வது மண்டலத்தில், அப்புறம் 1வது மண்டலத்தில் பல்வேறு மந்திரங்களை இதுக்கு உதாரணமாக சொல்லலாம். அதை தவிர 9வது மண்டலத்தில் பார்த்திங்கன்னா கர்மரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு வருது. இது வந்து இரும்பு கொள்ளரை குறிக்குதான், பிளாக் ஸ்மித்னு சொல்லுவோம்ல.
அதே மாதிரி பொற்கொல்லர்களை பற்றியும் குறிப்பு இருக்குது. அப்புறம் இந்த உலோகவியலை பொறுத்த வரைக்கும் ஃபோர்ஜிங், ஸ்மெல்ட்டிங்னு 2 டெக்னாலஜி இருக்குது. ஃபோர்ஜிங்னா பழுக்க காய்ச்சி இரும்பை அடித்து ஒரு வடிவத்துக்கு கொண்டு வராங்க இல்லையா, அது வந்து 1வது மண்டலத்தில் ததக்ஷா, துவஸ்தா அப்படிங்கிற வேர்ட்ஸு குறிக்குதான். அதே மாதிரி 6வது மண்டலத்தில் ஸ்மெல்ட் பண்ணுறது, அதாவது உருக்கி இரும்பை உருக்கி ஒரு வார்ப்பு முறை மூலம் ஒரு கோடாலியை உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா திராவயதி அப்படிங்கிற வேர்டு உருக்குதலை குறிக்குது, திரவி அப்படிங்கிறது திரவத்தை குறிக்குது. ஸோ அந்த மெட்டலை உருக்கி மற்ற உபகரணங்கள் பண்ணாங்கன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 10வது மண்டலத்தில் பார்த்திங்கன்னா அந்த கொல்லர்கள் தீயை மூட்டி அந்த ஒரு லெதர் பேக் மூலம் காற்றை பம்ப் பண்ணாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கு. இதுலேருந்து நம்ம ஓரளவு யூகிக்க முடியும் இவங்க வந்து உலோகவியலில் ஒரு டீசெண்டான டெவலப்மெண்ட் இருந்திருக்காங்க அப்படின்ட்டு. அடுத்த தொழில் பார்த்திங்கன்னா நெசவு நெய்தல். 1வது மண்டலத்தில் பார்த்திங்கன்னா சிறந்த முறையில் நெய்யப்பட்ட துணிகள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சிந்து நதியில் சிறந்த கம்பளி கிடைத்தது அப்படின்னு சொல்லிட்டு ஊர்ணாவதி அப்படிங்கிற வேர்டு மூலம் குறிப்பிடப்பட்டிருக்கு 10வது மண்டலத்தில். அப்புறம் 2வது மண்டலத்தில் பார்த்திங்கன்னா பெரிய நெசவு திரிய 2 பெண்கள் நெசவு செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி குறிப்பு இருக்குது, சம்வயந்தி அப்படின்னு சொல்கிறாங்க அதை. அப்புறம் 6வது மண்டலத்தில் பார்த்திங்கன்னா குறுக்கு நடுக்குமாக அந்த ஷாஃப்ட் இருக்கும் இல்லையா, அந்த நெய்யற மிஷின், அதை பற்றின குறிப்பு இருக்குது 6வது மண்டலத்தில். இதன் மூலம் நம்ம என்ன ப்ரூவ் பண்ண முடியும்னா கம்பளியால் ஆன துணிகளை ரிக்வேத கால மக்கள் நெய்து உடுத்தி கொண்டார்கள்னு சொல்ல முடியும். ஆனால் பருத்தி துணிகள் இருந்துச்சான்னு தெரியல, ஏன்னா பருத்திங்கிற வார்த்தையே ரிக்வேதத்தில் இடம் பெறலை, அதனால் நம்ம அதை கண்டிப்பாக சொல்ல முடியாது. அடுத்த தொழில்னு பார்த்திங்கன்னா மருத்துவம். மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் 10வது மண்டலத்தில் பார்த்திங்கன்னா மூலிகைகளை பேஸ் பண்ணி மருந்து தயாரிக்கிறது, அப்புறம் நோயை குணப்படுத்துறதை பற்றின நிறையா மந்திரங்கள் இருக்குது. இதில் வந்து ஓஷதி அப்படிங்கிற வார்த்தை மூலம் மெடிக்கல் ஹெர்ப்ஸ் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. அப்புறம் 10வது மண்டலத்திலே பார்த்திங்கன்னா அஸ்வத்தா அப்படின்னு அரச மரத்தை குறிப்பிடுறாங்க. அப்புறம் இதே மண்டலத்திலே இன்னொரு மந்திரத்தில் பார்த்திங்கன்னா அஸ்வவதி, சோமவதி, ஊர்ஜயந்தின்னு பல்வேறு மூலிகைகளை பற்றி குறிப்பிடுறாங்க. இந்த மூலிகைகள்லாம் நோயை குணப்படுத்தட்டும், மருத்துவர் இதுக்கு உபயோகமாக இருக்காருன்னு நிறையா மந்திரத்தில் வருது. இதன் மூலம் நம்ம மருத்துவத்தில் மூலிகையை பேஸ் பண்ணி இருக்கிற மருத்துவம் வளர்ச்சி அடைந்துச்சுன்னு நம்மளால் சொல்ல முடியும். அப்புறம் அடுத்தது மர வேலைப்பாடு. இதை பார்த்திங்கன்னா 1வது மண்டலத்தில் 9வது மண்டலத்துலலாம் மற்றும் நிறையா இடத்துல பார்த்திங்கன்னா ரதத்தை பற்றின குறிப்பு நிறையாவே இருக்குது. அந்த ரதத்தை தக்ஷா அப்படிங்கிறவங்க தான் பண்ணாங்கன்னு போட்டிருக்காங்க. இந்த தக்ஷான்னா அது கார்பெண்டரை குறிக்குதான். இப்போ கூட நம்ம தமிழில் தச்சர் அப்படின்னா கார்பெண்டரை தான் நம்ம சொல்கிறோம் இல்லையா. அந்த மர வேலைப்பாடுக்கு உள்ளான ஸ்கில்ஸு இவங்கள்ட்ட இருந்திருக்கு. அப்புறம் கடைசியான தொழில் நம்ம பார்க்குறது வந்து அக்ரிகல்ச்சர், விவசாயம். விவசாயத்தை ரிலேட்டடாகவும் நிறையா மந்திரங்கள் இருக்குது. பார்த்திங்கன்னா 4வது மண்டலத்தில் லாங்கலம் அப்படிங்கிற வேர்டு மூலம் உழறதை வந்து குறிப்பிடுறாங்க. வாகா அப்படிங்கிற வேர்டு வந்து எருதுகளை குறிக்குதான், எருதுகளை வச்சு இவங்க உழுதுருக்காங்கன்னு சொல்ல முடியும். அப்புறம் 4வது மண்டலத்திலேயே விவசாயின்னு சொல்லிட்டு கினாஷா அப்படிங்கிற வார்த்தை குறிக்குது. அப்புறம் ஒரு பாலான்னு ஒரு வேர்டு இருக்குது, இது வந்து அந்த கலப்பையோட முனையில் இருக்கிற கிழுவை குறிக்குதான், அதை வச்சு தானே உழுவோம். அப்புறம் 10வது மண்டலத்தில் பார்த்திங்கன்னா வாய்க்கால், ஆறு மூலம் விவசாயத்துக்கு எப்படி தண்ணீர் கொண்டு வராங்க அப்படிங்கிறத பொறுத்து அதை பற்றின நிறையா விஷயம்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு. ரிக்வேத காலத்தில் விவசாயமும் நல்ல முன்னேற்றம் அடைந்தது. அப்புறம் இந்த ஆடு மாடு இதெல்லாம் வளர்க்குறதும் நல்லாவே வளர்ந்துச்சுன்னு நம்மளால் கண்டிப்பாகவே சொல்ல முடியும். ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்தோன்னா அறிவியல் வளர்ச்சியை பற்றி பார்த்தோம். கணக்கில் டெசிமல் சிஸ்டம், ஜாமெட்ரி, அப்புறம் சயின்ஸில் ஆவியாதல் பற்றி பார்த்தோம். வானவியல் வளர்ச்சியை பற்றி பார்த்தோம், சூரிய கிரகணம், நட்சத்திரத்தோட குறிப்புகள், அப்புறம் எப்படி கேலண்டர் சிஸ்டம் வளர்ந்துச்சுங்கிறத பார்த்தோம். அப்புறம் தொழில்கள்ங்கிற பொறுத்த வரைக்கும் 6 தொழில்களை பற்றி பார்த்தோம். கப்பல் கட்டுதல், உலோகவியல், நெசவு தொழில், மருத்துவம், மரவேலை, விவசாயம், இதெல்லாமே பார்த்தோம் ப்ரூஃபோட. இதன் மூலம் நம்மளால் என்ன கண்டிப்பாக சொல்ல முடியும்னா ரிக்வேத காலத்தில் ஒரு பேசிக் அறிவு சார்ந்த சமுதாயமாக தான் இருந்திருக்காங்க நம்ம நாட்டில்.
ஓரளவு டெவலப்டு சிவிலைசேஷன் தான் சொல்ல முடியும். அது 3000 பிசிஇலேயே. இது ஒரு ஆச்சரியமான விஷயந்தான் இல்லையா? இது ஒரு ஆரம்ப காலம் தான் சொல்லணும். ஏன்னா ரிக்வேத காலகட்டத்துக்கு அப்புறம் தான் மற்றவர்கள்லாம் வராங்க. போதாயனர், ஆரியப்பட்டர், பாஸ்கராச்சாரியா, பிரம்மகுப்தா இவங்கெல்லாம் வராங்க. இவங்கெல்லாம் கண்டிப்பாக நிறையா சயின்ஸுக்கு கண்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம இன்றைக்கி பார்த்தது ரிக்வேத காலத்தில் என்னென்ன சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டெவலப் ஆகிருக்குங்கிறது மட்டும்தான். இது நமக்கே பார்க்குறப்ப பிரமிப்பாக இருக்குது. இந்தளவு நம்ம அறிவியலில் சிறந்து விளங்கியிருக்கோமா? இதை ஏன் நமக்கு யாருமே சொல்லித்தரலன்னு தோணுது. இதை நினச்சி தான் விவேகானந்தர் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு அவர்? இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நாடும் நம்ம தாய்நாட்டுக்கு கடமைப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு இனமும் இந்த இந்துக்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை தான் பேஸ் பண்ணி அவர் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோவை உங்களோட குழந்தைங்களோட பகிருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பள்ளிக்கூடம் படிக்கிற குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக போட்டு காமிங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களும் இன்னைய தேதிக்கு நியூட்டன், கலீலியோ, மெகல்லன்னு தான் படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கும் நம்ம நாட்டோட அறிவியல் வளர்ச்சியும் நம்ம நாட்டினை பற்றின அறிவும் பெறட்டும். நன்றி, வணக்கம்.